மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கணக்கு பதிவில் தேர்வுக்குரிய ஒரு மதிப்பெண் வினாவிடை புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் 1 முதல் 10 பாடங்களுக்கு போடப்பட்டுள்ளது. அனைத்து மாணவர்களும் முழுமையாக இதை 7 வீடியோவாக ஷார்ட்ஸாக போடப்பட்டிருக்கு. அதை முழுவதுமாக படித்தார்கள் என்றால் முழு மதிப்பெண் எடுக்க முடியும். ஒரு சில வினாக்கள் மட்டும் புக்குக்குள்ளே இருந்து கேட்கப்படும். அப்போ சராசரியாக ஒரு 18 மதிப்பெண்கள் எடுக்க முடியும். அனைத்து மாணவர்களும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் இன் அக்கௌண்ட்ஸ் இன் காமர்ஸ், சென்டம் இன் அக்கௌண்ட்ஸ் இன் காமர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேள்வி பதிலுக்கு போகலாம். முந்தைய கேள்விக்கான பதில் ஆவண்ணா. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. புதிய கூட்டாளி கொண்டு வந்த நற்பெயர். ஜேம்ஸ் மற்றும் கமல் லாப நட்டங்களை 5:3 என்ற விதத்தில் பகிர்ந்து கொள்கின்றனர். அவர்கள் சுனில் என்பவரை 1/5 லாப பங்குக்கு சேர்த்து கொண்டனர். தியாக விகிதத்தை கணக்கிடவும். 5:3. பாலாஜி மற்றும் கமலேஷ் கூட்டாளிகள் லாப நட்டங்களை 2:1 என்ற விதத்தில் பகிர்ந்து கொண்டனர். இவர்கள் யோகேஷ் என்பவரை கூட்டாண்மையை சேர்த்து கொண்டனர். பாலாஜி, கமலேஷ் மற்றும் யோகேஷின் புதிய லாப பெயர் 3:1:1:1. பாலாஜி மற்றும் கமலேஷின் தியாக விகிதத்தை கணக்கிடவும். 1:2. கூட்டாளி ஒருவர் ஜூன் 30 அன்று கூட்டாண்மையிடத்திலிருந்து விலகிறார். அவர் கூட்டாண்மை நிறுவனத்தின் அனைத்து செயல்களிலும் பொறுப்பாவது கூட்டாளி விலகும் நாள் வரைக்கும். கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து கூட்டாளி விலகும் போது பகிர்ந்து தராத லாபங்கள் மற்றும் நட்டங்கள் கூட்டாளிகளுக்கு இந்த அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பழைய லாப பகிர்வு விகிதத்தில் கூட்டாளி விலகலின் போது பொதுக்காப்பு மாற்றப்படுவது அனைத்து கூட்டாளி முதற்கணக்கு. மறுமதிப்பீட்டின் போது பொறுப்புகள் அதிகரிப்பது என்பது நட்டம். கூட்டாளி விலகலின் போது ஆதாய விகிதத்தில் நிர்ணயம் எதற்கு தேவைப்படுகிறது? நற்பெயரை சரிக்கட்டுவதற்கு. கூட்டாளி விலகும் கூட்டாளிக்குரிய தொகை தீர்வு தொகை உடனடியாக செலுத்தாத போது அது மாற்றப்படும் கணக்கு விலகும் கூட்டாளிகளுடைய கடன் கணக்கு. ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் கூட்டாளியாக இருந்த ஏ என்பவர் 2019 மார்ச் 31 அன்று இறந்துவிட்டார். அவருக்கு செலுத்த வேண்டிய இறுதி தொகை 26,000 உடனடியாக செலுத்தப்படவில்லை. அது மாற்றப்பட வேண்டிய கணக்கு ஏயின் நிறைவேற்றாளர் கடன் கணக்கு. ஏ, பி மற்றும் சியின் கூட்டாளிகள் 2:2:1 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். பியின் விலகலின் போது நிறுவனத்தின் லாபம் ரூபாய் 30,000 என மதிப்பிடப்பட்டது. கூட்டாளி பிக்கு ஈடு செய்வதற்கு ஏ மற்றும் சியின் பங்களிப்பை கண்டறியவும். ரூபாய் 8,000 மற்றும் ரூபாய் 4,000. ஏ, பி மற்றும் சி கூட்டாளிகள் 4:2:3 என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர். அதில் சி என்பவர் விலகுகிறார். ஏ மற்றும் புதிய லாப பெயர் வீதம் இதனுடைய விலை அடுத்ததில் இருக்கும். இதை மாணவர்கள் முழுமையாக கற்று நல்ல மதிப்பெண் பெற வேண்டியது. நன்றி.